ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் விதமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு நமக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நல்லாவே தெரியும். சரியா, இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 பேஜுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி காலைல 10 மணிலேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா, ஏன்னா நிறையா பசங்க இன்ஜினியரிங்கும் எடுத்து கையில் வச்சுருக்காங்க, அக்ரிகல்ச்சர் நிறையா பசங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நிறையா பேர் போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த காலேஜ் கிடைக்கல அந்த காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மேபி என்னன்னா அந்த காலேஜ் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. வருஷம் நடக்கும். ஏன்னா இன்ஜினியரிங்கில் அவங்களுக்கு காலேஜ் வந்து நல்ல காலேஜ் மேபி என்ன பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துருக்கலாம். சரியா, அப்போ எது வேணாலும் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் நான் என்ன பார்த்தா உங்கள் அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, எல்லா பேருமே ப்ரெசென்ட் ஆகிட்டாங்களா, இல்லை ஆப்ஷன்டிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கோட்டா, சரியா, அதாவது ஜென்ரல் அகடமிக் ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் 1 கவுன்சிலிங்க்கு இன்னையிலேருந்து நமக்கு அப்டேட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி வந்து மெயில் வந்து ஃபஸ்ட்டு மெயில் வரும். மெயிலில் உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் அதாவது 22ஆந்தேதி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இப்போ 7.5 ரிசர்வேஷனுங்கிறப்போ உங்களுக்கு ஒரு நாளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். சரியா, ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஒரு 11 பேஜுன்னு சொல்லும்போது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக என்னாச்சு பார்த்தா முடிஞ்சிடும். ஆனால் அகடமிக் ஜென்ரலில் அதிக பசங்களை கூப்பிடுவாங்க. சரியா, இப்போ 7.5 ரிசர்வேஷனுக்கு 190 அண்ட் எபோவ் வந்து கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு. மேபி வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 185 அண்ட் எபோவ் மேபி கூப்பிடலாம், இல்லை 180 அண்ட் எபோவ் கூப்பிடலாம். சரியா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா அது மாறும். அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு மெயில் வருதுன்னு பாருங்கள். அந்த மெயிலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி தான் முடிவு பண்ண முடியும். மெயில் வந்த பின்னாடி உங்களோட டேஷ்போர்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டேஷ்போர்டு எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரியா, அதாவது இந்த ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லி இருக்கும். அந்த லாகின்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமு, பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொடுக்கலாம். இந்த சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைன்இன்னை நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மேலே ரைட் சைட் கார்னர்லேயே இருக்குது பாருங்கள் சைன்இன் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், சைன்இன்ல மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சரியா, அதனால் இப்போ எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துடும். மெயில் வந்த பின்னாடி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரியா, அதாவது கோர்ஸ் நேமு, எந்த காலேஜு, சரியா, எந்த ஃபேஸில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது, எந்த டேட்டு, என்ன டைமிங் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே உங்களோட டேஷ்போர்டில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆயிரும். உங்களோட பேர், அப்ளிகேஷன் நம்பரு, என்ன கோட்டாவில் உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகிடும். சரியா, இது எப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மெயில் வந்த பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரியா, அதனால் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இன்னையிலேருந்து நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு மெயில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் மெயிலை செக் பண்ணுங்கள், அதே மாதிரி டேஷ்போர்டை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.